சார், மாநிலங்களவையில் முதல் முறையா தேமுதிகவுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்க போது அதில் நீங்க எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷம் கிட்டத்தட்ட 4 பாராளுமன்றத்தில் நாங்கள் போட்டி போட்டிருக்கோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு ஒரு முறையும் ராஜ்யசபா எங்களுக்கு தருவதாக சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்கல. இந்த முறை அது நடந்திருக்கு. தலைவர் கேப்டனர்கள் எப்பயுமே ஆசைப்படுவார் பாராளுமன்றத்தில் தேமுதிகவுடைய உறுப்பினர் போகணும்னு. அந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய கனவு இன்னைக்கு நினைவாக இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறாங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியா உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா 2011-16க்கு பிறகு ஒரு லாங் பீரியடுக்கு பிறகு ஒரு ரெப்ரசன்டேஷன் தேமுதிக கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பொறுத்து பாருங்க. பாராளுமன்றத்தை கண்டிப்பாக தேமுதிகனுடைய உறுப்பினராக, தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவியும் நான் செய்வேன். திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக முதல் முறையா இணைஞ்சிருக்கு. அவங்க சொன்னது மாதிரி மாநிலங்களவை இடம் ஒதுக்கிட்டாங்க. சட்டப்பேரவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை எப்போ இறுதி செய்யப்படும்? உங்களுக்கான அழைப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிலிருந்து வந்திருக்கா? எப்போ அது முடியும்? அங்கே ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணி எல்லாம் முடித்த பிறகு எங்களை கூப்பிட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2 நாளில் எங்களை அழைப்பார்கள். எத்தனை தொகுதி எண்ணிக்கை, அதுக்கப்புறம் எந்த தொகுதி, இதெல்லாம் எங்களுடைய தலைமையும் திமுக தலைமையும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இதுல குறிப்பிட்ட எண்ணிக்கை ஏதாவது நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு கேட்கணுங்கிற டிமாண்ட் இருக்கா? குறிப்பா உங்களுடைய பொதுச் செயலாளர் தேர்தலில் எங்க போட்டிடணும் அப்படிங்கிற முடிவு செஞ்சாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் எது முடிவு பண்ணல. திமுக கூட்டணி பேசும் பொழுது எந்தெந்த எண்ணிக்கை, எத்தனை எண்ணிக்கை, அதுக்கு பிறகுதான் தொகுதி பேசுவோம்.